தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள். பேவர் பிளாக், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், ஹைட்ராலிக் பேவர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். தொடர்புக்கு 989454 449222 மற்றும் 9443121021. சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092540007. வணக்கண்ணே. தம்பி வணக்கம். ஒரு வழியா இந்த டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. மதுரை அரிட்டாப்பட்டி மக்கள் வந்து போராடினாங்க. நாங்களும் அந்த சுரங்கத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். இதெல்லாம் பார்த்து பயந்து போய் மத்திய அரசு, ஒன்றிய அரசு உனக்காக திரும்ப ஒரு தடவை சொல்ல வேண்டியது இருக்கு. என்னப்பா காலங்காலமா மத்திய அரசுன்னு சொன்னோம், இப்போ திடீர்னு வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்ல சொன்னாங்களா, அதனால குழப்புது. நீ மாட்டிக்கூடாதுன்னு நான் எவ்வளவு பொறுப்பா இருக்க முடியும். என்ன இருந்தாலும் உனக்கு சொந்த ஊருக்காரங்கிற பாசம் இருக்கும்ல, அதனால அப்படி சொல்லியிருக்கேன். நீ வேற ஊர், நான் வேற ஊர் தானே. இப்போ ஒன்னா தானப்பா இருக்கும். ரைட். இப்போ மெட்ராஸ்ல தான் இருக்கும். இப்போ நம்ம பிழைக்க வந்த ஊர் இதுதானே. அதனால சொன்னேன், சரி ஒன்றிய அரசு இப்படி பண்ணிட்டாங்க, அதனால இப்ப வந்து ஒன்றிய அரசு அடிபணிஞ்சிருச்சு. பரந்த அறிக்கை, பணிந்த டில்லி அப்படிலாம் வந்து நேற்று இந்த தமிழ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். அந்த நேற்று தான் ரத்தாச்சு அந்த சுரங்க ஏலம். அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கிஷன் ரெட்டியை வந்து போய் பார்த்துருந்தார். சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர், அவர் மத்திய அமைச்சர். அவர் போயிட்டு வந்து அந்த மக்களோடு சேர்ந்து போயிட்டு மீட் பண்ணியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் மீட் பண்ண அடுத்த நாள் ஏலம் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ யாரு காரணமோ, ஆமா அண்ணாமலை காரணமா இருந்தாலும் சரி, நாங்க வந்து இதுல அரசியல் பண்ண விரும்பல. ஏன்னா நாங்க காரணம் சொல்றோம், அண்ணாமலை தான் உண்மையான காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க. அண்ணாமலை தான் காரணமா இருந்தாலுமே அடிபணிந்தது தானே. அடிபணிந்தது யாருக்கு? எங்களுக்கு தான் அடிபணிஞ்சிருக்காங்க. யாரு? மத்திய பாஜக அரசு. சரி, அதனால விட்டுருங்க. எனக்கு இந்த மத்தியனே வருதுப்பா. இன்னைக்கு வந்து எங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேசியிருக்காரு. அது என்ன விழா அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு சில கட்சிகளே வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா, மாற்று கட்சின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், மாற்று கட்சின்னு தான் சொல்கிறோமே தவிர்த்து அது என்ன கட்சின்னு சொல்ல கூட எனக்கு வாய் வர மாட்டேது. ஏன்னா அந்த கட்சியோடைய பேரை உச்சரிக்கவே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. அந்த பேரை உச்சரித்து அவங்க பேர்லாம் சொன்னால் இந்த மேடைக்கான அந்த அங்கீகாரம், கௌரவம் வந்து போயிடும் அப்படின்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. என்ன விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன விழான்னு சொல்லு, நீ தான் மகிழ்ச்சியா இருக்கிய. ஒரு கட்சி 3000 பேர் வந்திருக்காங்க. ஆமா, ஒரு கட்சி இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சின்னு. அவர் சொல்ல விரும்பல, அதனால நான் சொல்லிடுறேன். அங்க இருந்து 3000 பேர் எங்க கட்சிக்கு வந்திருக்காங்க. திமுகவில் இணைந்திருக்காங்க. இணைஞ்சது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பெரியாரை வந்து என்ன சொல்கிறது, பெரியாரை வந்து புறக்கணிக்கும் இடத்துல வந்து நாங்கள் இருக்க மாட்டோம். இது வந்து பெரியாரிசத்துக்கு ஆதரவான கருத்து. இந்த 3000 பேரும் பெரியாரை ஆதரித்து இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். அப்படின்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருக்கு புகழாரம் சூட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் அவர்கள் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேற்று வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னோ இல்லை அரசியல் பதவிகளுக்கு வரணும், நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கல, மக்களுக்காக கட்சி ஆரம்பித்தோம், மக்களை பார்த்து எங்களை முதலமைச்சராக்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது பேரை கூட சொல்லாமல் வந்து 3000 பேர் கட்சியில் சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து என்டிகேலேருந்து டிஎம்கேக்கு போனாங்க இல்லையா, அதில் வந்து என்னென்னா பொறுப்புல இருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ் ஒரு ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்கய்யா. ஓகே, இந்த அளவுக்கா போயிட்டு இருக்கு உங்கள் கட்சி? இல்லை, அதான் தெரிய வரணும்ல. இந்த மாதிரி மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களே பொறுப்பு எங்களுக்கு முக்கியம் கிடையாது, பெரியாருடைய கொள்கைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எடுத்து காட்டியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. அதே சன் நியூஸ் போய் மைக்கு நீட்டினாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க இந்த கட்சிக்கு, என்ன காரணம், ஏன் என்டிகேலேருந்து விலகுனீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியல. அதில் பேசக்கூடாதுன்னு இருந்திருப்பாங்க. பேசுனா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி சீமானுக்கு எதிராக ஆயிடுச்சுன்னா, பேசுனா அவங்களுக்கு எதிராக திரும்பிடுமா? ஆமாம், ஏதோ ஒன்று ஆகுது. எங்களுக்கு எதிராக திரும்ப நீங்கள் சொல்லுங்க. சொல்லுவோமா? ஒரு மண்டல செயலாளராம், 8 மாவட்ட செயலாளர், 5 ஒன்றிய செயலாளர், 9 சார்பு அணி நிர்வாகிகள், 6 தொகுதி செயலாளர்கள், 3 முன்னாள் எம்பி வேட்பாளர்கள், 6 முன்னாள் எம்எல்ஏ வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்கய்யா. கூட்டினா ஒரு 30-40 கூட வராது போல. ஆமா, இது வந்து முக்கிய பொறுப்புகளாம். ஓகே, அப்போ அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் சேர்த்து ஒரு 3000 பேர். என்ன கணக்கு 3000 அடிக்கடி 3000. சீமான் வந்து கேட்குறாரு, நீங்க சேர்றதுக்கு முன்னாடி எப்படி 3000 பேர்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. லிஸ்ட் கொடுத்தாங்கல்ல. ஆமாம், கணக்கு வழக்கு இல்லாமல சேர்க்க போகிறோம், 3000 பேருக்கு தான் எங்கள் கட்சியில் இடம் இருக்குது, அவ்வளோதான். இன்னும் சேர்றதுக்கு 10,000 பேர்கிட்ட வந்து ரெடியாக இருக்காங்க. அது வேற கட்சிகள் இருந்து வருங்காலத்தில் எல்லாரும் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சேப்பாக்கத்தை நோக்கி வருவாங்க. ஏன்னா சேப்பாக்கம் தானே தமிழ்நாட்டினுடைய
மிகப்பெரிய நல்ல தொகுதியா இருக்கு, அதனால அப்படி சொல்றேன். அப்படியா? சரி சரி ஓகே. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து சீமான் அவர்கள் இது தொடர்பாக பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? ஆமா, அதுல என்ன பேசுனாரு? மீட்ல குத்தி பேசியிருக்காரு. என்ன பேசுனாரு? என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எப்பயோ நீக்கினவங்க அவங்கலாம் எங்க கட்சியில இருந்து ஆளை பிடிச்சி தான் நீங்க கட்சி வளர்க்கணுமா, அந்த லட்சணத்துல தான் இருக்கா திமுக அப்படின்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் வேற சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள், அந்த கட்சியில போய் நல்லா செயல்படுங்க, சிறப்பா இருங்க. பிரியாணி எல்லாம் போட்டிருக்காங்க அண்ணா அறிவாலயத்துல அவங்களுக்கு. அப்படியா? என்ன இருந்தாலும் சாட்டியா பிரியாணி சாப்பிட்டு ஃபைட் பண்ணுவீங்களே போய். எங்களுக்கு விருந்தோம்பல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பண்பு. நாங்க வந்து எல்லா கட்சிகளுக்கும் யார் வந்தாலும் சரி விருந்தோம்பலை வந்து கொடுப்போம். அதனால வர்றவங்களாம் நல்லா வரவேற்றிருக்கோம். காலையில பிரியாணி வைப்பீங்க, நைட் என்ன பண்ணுவீங்க? நைட்டு வந்து எப்பா நீ என்னப்பா இப்படிலாம் பேசுற, என்னாச்சு? வேற செய்தி ஏதாவது சொல்லுவோம், நீ வந்து எதை என்ன வம்பள மாட்டி விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல நான் எதுவும் சொல்லி வந்ததுல இருந்து நைட் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா என்ன? இல்ல காலையில பிரியாணி வைப்பீங்க, நைட் என்ன சாப்பிட்டு தூங்குவீங்கல்ல? ஆமா, உண்ட மயக்கத்துல தூங்குவோம். அதான் சொன்னேன். கட்சிக்காரங்க தூங்குறாங்கன்னு சொன்னா அது பெரிய இதாயிராதா? கட்சி வேலை பார்க்காம நீங்க என்ன சொல்றீங்க? ஈரோடு கிழக்குல வந்து இன்னும் சூடு பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடைசி 3 நாள் பிரச்சாரத்துக்கு போறாராம். சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, உலகம் முழுக்க சூரியன் வந்தாதான் வெளிச்சம், ஈரோடு கிழக்குல மட்டும் சூரியன் மறைஞ்சாதான் இனிமே வெளிச்சம். ஓ, சூரியன் மறைஞ்சா? சூரியன் மறையணும். இது வந்து எம்ஜிஆர் அந்த காலத்திலே சொல்லிட்டாரு. எம்ஜிஆர் பல காலத்துக்கு முன்னாடி இந்த டயலாக் எல்லாம் சொல்லி படத்திலே சொன்னாரு. ஆனாலுமே ஒழிச்சு கட்டார்ல எம்ஜிஆர். என்னத்த ஒழிச்சு கட்டினாரு? இன்னைக்கு அவரு இருக்கிற வரைக்கும் வர முடியல சூரியத்தால. அவர் இருக்கிற வரைக்கும் தான் வர முடியல. இப்ப அவர் இல்ல, அவர் கட்சி இருக்கா இல்லையா? இல்ல விஜய் வந்துட்டார்ல அடுத்து எம்ஜிஆர். இப்ப விஜய பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம், அதாவது விஜய் அவர்கள் அவருடைய கட்சியோட கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள்லாம் தேர்வு செய்யறாரு. முடிஞ்ச அளவுக்கு வெளியே அறிவிச்சிருவாரு. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு நாள் பார்த்து அறிவிப்பாருன்னா அந்த மாவட்ட நிர்வாகிகள் சம்பந்தமான கூட்டங்கள், அந்த கருத்துக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காமே, ஆலோசனை எல்லாம் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. தனித்தனியா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கையில புஷி ஆனந்த் வந்து வெளியே போங்க அப்படின்ட்டாராம். அதாவது எப்பவுமே ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தலைவர், அந்த மாவட்ட தலைவர், இந்த 3 பேர் தானே பேசுவாங்க. இவங்க தான் பேசுவாங்க. ஆனா விஜய் வந்து என்னன்னா, எனக்கு யாருடைய இதுவும் வேண்டாம், நான் தனியா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசிட்டு, உங்க தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு, யாராவது இந்த மாவட்ட பொறுப்பாளர் போடுற காசு வாங்குறாங்களா, 15 லட்சம் வரை கேட்கறாங்கன்னு சொல்லப்படுது, அப்படிலாம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா உடனே கட்சியில இருந்து வெளியேற்றிடுவேன், அது மட்டும் இல்லாம பொறுப்பு பறிக்கப்படும், கடுமையான தண்டனை கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. தண்டனை கொடுப்பீங்களா? தண்டனை கொடுப்பாருன்னா கட்சி ரீதியான தண்டனை. கட்சியில வந்து நான் 10 வருஷத்துக்கு போடு அப்படிலாம் கிடையாது. நம்ம விஜய் வந்து நமக்கு எதிர்கட்சி தான், இருந்தாலும் அவருடைய கட்சியை வந்து ஒழுங்கா கொண்டு போறேன், நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. ஓகே ஓகே. அப்ப கட்சியை பலப்படுத்திடுவாரா? பலப்படுத்திடுவாருன்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் திடீர்னு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஆமா, அதனாலதான் புஷி ஆனந்த் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, ஏன்னா புஷி ஆனந்துக்கு எதிரான கருத்தை தான் அந்த ஆடியோல வந்து இவர் சொல்லியிருந்தாரு, ஜான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதனால தான் இது வந்து இப்படி பேசுறாங்க. ஒருவேளை அதனால கூட நடந்திருக்கலாம், வெளியே அமைச்சிருக்கலாம் அப்படின்னு பேசுறாங்களா? பேசுறாங்கப்பா. நான் வந்து என்னோட கருத்தை சொல்ல போறேன். சோசியல் மீடியாக்கள்லயும் நியூஸ் பேப்பர்லயும் இருக்கிறத நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு தனிப்பட்ட கருத்து இங்க எதுவும் கிடையாது. நான் வந்து உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசும்பொழுது அப்படியே மடைமாட்டிட்டு போயிட்டீங்க பாத்தீங்களா? அதாவது தீவிர பிரச்சாரம் பண்ண போறாராம் ஈரோடு கிழக்குல. 80 விழுக்காடு வாக்குகளை நம்ம அங்க வாங்கணும். அதாவது கடந்த முறை ஈரோடு கிழக்குல காங்கிரஸ் தான் போட்டிட்டாங்க, அவங்களே 65 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. ஸோ நம்மளே நேரடியாக கிளம்புறோங்கிறோம் அப்படின்னா இன்னும் வீரியமா இருக்கணும். அதனால 80 விழுக்காடு வாக்குகளை வாங்கியே ஆகணும். நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றது, தீவிரமா வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. தீவிரமா வேலை பாருங்கன்னா மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளுங்க, மக்களே நாங்க வந்து எந்தெந்த கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுக்க வேண்டியது இல்லை, நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம் நலத்திட்ட உதவிகளை, அதுக்கு வந்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க, இன்னும் நிறைய திட்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசணும். அதுதான் பிரச்சாரத்தில் பேசுவாரு. ஆமா, சரி சரி. அண்ணன் சீமான் அவர்களுமே வந்து பிரச்சாரத்துக்கு போறாரு போல. அப்படியா? கோயம்புத்தூர்ல வந்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துருக்காரு. கேட்டிருக்காங்க இது மாதிரி வந்து பிரபாகர் அவங்களுடைய அண்ணன் மகன், நீங்க பிரபாகரன் கூட இருந்த போட்டோ எல்லாம் பொய்கின்றாரு, என்ன நினைக்கிறீங்க, அவன் கிடக்குறான் அப்படின்ட்டாரு. அதான் இப்ப விட்ட பிரபாகரனே வந்து இவர் ராஜீவ்காந்தி இருக்காருல்ல, எந்த ராஜீவ்காந்தி? ஒரு காலத்தில் சீமானின் தளபதியாக இருந்த ராஜீவ்காந்தி, டிஎம்கே ராஜீவ்காந்தி. ஆமா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரபாகரன் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பம் இங்க இருந்தது, அவரை வந்து வெறும் சமையல்காரன் மாதிரி இவர் மாத்திட்டாரு, எனக்கு அதை சமைச்சு கொடுத்தாரு, இதை சமைச்சு கொடுத்துட்டாரு, அப்படி இப்படின்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்க வந்து அந்த போட்டோ பொய் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுத்துட்டோம். அந்த பென்ட்ரைவோ ஏதோ சொல்றாரு, ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ், அதை நான் வந்து வாங்கிட்டு வந்ததே நான் தான் அப்படிங்கிறாரு. ஸோ நாங்கள்லாம் ஆதாரமா நாங்க தான் இருக்கோம், இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஓகே, அப்படி சொல்லிட்டாரல்ல. ஆமா, இப்போ பிரஸ் மீட்ல இப்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அப்படின்னு ஒரு பீப் வந்துச்சு இல்லையா, அது தேவையில்லாம போடப்பட்ட பீப்பு. அப்படியா? ஆமா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தேவையில்லாம ஒரு பீப்பை போட்டு என்னமோ இருக்குதான் போலாங்க. அப்ப அவர் கெட்ட வார்த்தையே பேசலையாங்க? கெட்ட வார்த்தையே பேசல. அவங்க கிடக்குறான் பையன், ஏதோ கேன பையன், ஏதோ ஒன்று சொல்றாரு. எப்பா பிரபாகரன் எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க வந்து தேசிய தலைவருங்கிறீங்க,
ஒருவேளை அவருடைய அண்ணன் மகனா தம்பி மகனா சொல்றீங்க, அண்ணன் மகன். ஆமா, அவர் வந்து சீமானை பத்தி விமர்சனம் வச்சிருந்தாலும் நீங்க மரியாதை வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவரோட அண்ணன் மகனை வந்து நீங்க எப்படியா திட்டுவீங்க? கொஞ்சமாவது நாவடக்கம் வேண்டாம். சாமி படம் பார்த்திருக்கியா? ஆமா, பெருமாள் பிச்சைங்கிற ஒருத்தருக்கு தான் மரியாதை. அவர்கிட்ட பிச்சை எடுக்கிற எந்த பிச்சைக்காரருக்கு நான் மரியாதை கொடுக்க முடியாது. எனக்கு புரியுது. ஆனாலுமே இது வந்து கொஞ்சம் சீமானனை வந்து வார்த்தைகள் அடக்கி பேசலாம். அது பார்த்து அவரு அதெல்லாம் வந்து பார்த்து பாருப்பா அவரு. நீ ஏன் அவ்வளோ இது பண்ற? அதான் 3000 பேரை கொண்டு போயிட்டீங்கல்ல. 3000 பேரை கொண்டு போயிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா, அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவிகள், விளையாட்டு வீராங்கனைகள் வந்து கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து பஞ்சாபுக்கு வந்து விளையாட போயிருக்காங்க கபடி போட்டியில. அப்போ வந்து எதிரணி கபடியா காபாடியா? அது வந்து சிலர் கபடிமாங்க, வட மாநிலத்தில் காபாடிங்கிறாங்க. நம்ம வந்து கபடிமோ சடுகுடுமோ நிறைய பேர் இருக்கு. அதனால வேற வேண்டாம், அந்த விஷயத்துக்கு வந்துடும். உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை சந்தேகம்லாம் எங்கே வருதுன்னு தெரில. அவங்கள வந்து எதிரணி வீரர்கள் ஃபவுல் அடி அடிச்சிருக்காங்க. ஃபவுல் அடின்னா உனக்கு தெரியும், அதாவது தப்பான இது. அதுக்கு வந்து போய் கேட்டிருக்காங்க இவங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏன் ஃபவுல் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து 2 அணிக்கும் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகி அடிச்சுக்கிறாங்க. சேரக்குண்டி தமிழக வீராங்கனைகள் மேலே எரிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோச் இருக்கார்ல, பாண்டின்னு சொல்றாங்க அவர் பேரு, அவரை வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தமிழ்நாட்டு கோச், ஆமா, தமிழ்நாட்டு கோச்சை வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க. இது குறித்து வந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் அந்த வீராங்கனைகளையும் அந்த கோச் பயிற்சியாளரையும் நீங்க பாதுகாப்பா இங்க கூட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலராக இருக்கக்கூடிய மேகநாத ரெட்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டு வீராங்கனைகளும் பயிற்சியாளரும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு வந்து தொடர்பு கொண்டோம், அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கோம், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் மாநிலம் விட்டு மாநிலம் விளையாட போகிறோம், அங்கே இருக்கிறவங்க தானே நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அதை விட்டுப்புட்டு இந்த ஒன்றிய அரசு என்னதான் செயல்படுதுன்னு தெரியலப்பா. அங்கே இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களோட கடமை தானே. கண்டிப்பாக அது என்னன்னு நம்ம ஃபர்தராக பேசுவோம். என்ன சொல்ற? என்ன பாஜக ஆள்ற மாநிலம் அது? இல்ல ஆம் ஆத்மி தான் ஆளுது. இருந்தாலும் ஒன்றிய அரசு மேல பழைய தூக்கி போட்டுரும் அப்படிங்கிறது போடு. ஏதாவது வட மாநிலத்தை எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் பாஜக தானே. அப்படி ஒரு மாநிலத்தை ஆள்றதே பாஜக தானே. அந்த ஒரு ஃபுல் சைடு ஆள்றதே பாஜக தானே. இல்ல அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி விட்டுருவோம், யாருக்கு தெரிய போகுது, அவன் கேட்க போறான் அப்படின்னு. சரி, அடுத்து வேற என்ன இருக்கா? வேற என்னன்னா, இந்த நீங்க தான் நேற்று பேசுனீங்க இந்த திருப்பரங்குன்ற விவகாரம். இன்னைக்கு வந்து எம்பி நவாஸ்கனி வந்து சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் நான் மேல போய் பிரியாணி சாப்பிட்டேன், நான்வெஜ் சாப்பிட்டேன்னு சொல்றாரு, அதுக்கான ஆதாரத்தை அவர் வந்து வெளியிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அண்ணாமலை வெளியிட்டார்ல அண்ணாமலை. எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா இவர் நான் அதை வச்சு உன்னை லாக் பண்ணலான்னு பார்த்தா அண்ணாமலை வெளியிட்டாருன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? சரிப்பா, இன்னைக்கு வந்து இசையமைப்பாளர் ஈமான் இருக்காருல்ல, அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். சினிமா பத்தி பேசாதையா? சினிமா பத்தி நம்ம பேசக்கூடாது, அது நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அவரை பத்தி சொல்றோம்னா என்ன, ஒரு நியூஸ் இருக்கு சொல்லு. அதாவது அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பாராட்டக்குரிய செயலை பண்ணியிருக்காரு. தனது பிறந்த நாளை ஒட்டி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அங்க உடல் உறுப்பு தானத்திற்காக பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது தன்னுடைய உடல் உறுப்பு சொல்லியிருக்கோம். ஆமா, அதான் பிறந்த நாள்னால அது பண்ணியிருக்காரு. இப்போ நல்ல காரியம் பண்ணதுனால அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம், அவ்வளவுதான். கண்டிப்பா நீங்களும் வந்து அது போல வந்து முடிஞ்சா பண்ணுங்க. ஆமா, எல்லாருக்கும் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் தான். நம்ம வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை. நீ பண்ணிட்டியா? நான்லாம் பண்ணல, எனக்கு அந்த கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது. சரி, டீ குடிச்சு என்னால் பண்ண முடியாமல் போயிடும் போலையே. அதான் அவனுடைய உடல் உறுப்புகள்லாம் செயலிழந்து போயிடும் இந்த டீ குடிச்சு தான். அதனால தான் நான் உனக்கு கொடுக்காம இருக்கிறேன். நேற்று கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, யாருக்குமே நீ டீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு. இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறவங்களுக்கு டீ வேற கொடுக்கணுமா, காசும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் பாக்ஸிங்லாம் வேண்டாம்ப்பா, நீ போயிட்டு வா. ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகள்ல எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும்? பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க, தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க, ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.